ஒரு கன்சால்டேஷன் ஜோன் எப்ப சப்போர்ட்டா மாறுது, எப்ப ரெசிஸ்டன்ஸா மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க டே டைம் ஃப்ரேம்ல வச்சு ஒரு 1 இயர் சார்ட் அனலைஸ் பண்ணதுனால நமக்கு ரேஞ்சும் பெருசா கிடைச்சது. கிட்டத்தட்ட நிஃப்டிக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் வி ஆர் லுக்கிங் அட் அ லார்ஜர் டைம் ஃப்ரேம். இப்ப நீங்க இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும், இல்ல இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கொடுக்கணும், அதுல ப்ராஃபிட் பார்க்கணும்னா எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது இந்த டைம் ஃப்ரேமை குறைச்சிக்கணும். இங்க நான் 1 ஹவர்ல வச்சிருக்கேன். 1 ஹவர்ல வச்சு ஒரு 3 ஜோன் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பார்ப்போம். இட்ஸ் ஃப்ரம் February 1st to February 3rd. ஒரு 2 டேஸ்க்குள்ளார என்ன நடந்திருக்கு நிஃப்டில பாத்தீங்கன்னா, ஒரு ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் the நெக்ஸ்ட் டே இட் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் டவுன். இதுக்கு கீழே நமக்கு ஒரு 1 ஹவர் க்ளோஸ் கிடைச்சிருச்சு. அதாவது 3rd February அன்னைக்கு 115 to 215 கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ வி கேன் மார்க் திஸ் ஜோன் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க கீழே வருது, கண்டினியூஸா கீழே வந்துட்டு இங்க ஒரு ஜோன் அகைன் ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி இங்க கீழே க்ளோஸ் ஆகி கண்டினியூஸா கீழே வந்துகிட்டே இருக்கு. ஒன்ஸ் திஸ் ஹேப்பன் நம்ம இங்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் மார்க் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க நிஃப்டி ஒரு பாட்டம் அடிக்குது, 15655 வந்துட்டு அதுக்கு கீழே போகல, ரிவர்ஸ் ஆகி நல்லாவே மேல வந்துட்டு இருக்குது. நல்லா மேல வந்துட்டு இருக்கும்போது சம்வேர் ஓவர் ஹியர் 17th மார்ச் அப்போ திஸ் இஸ் என்ட்ரிங் திஸ் ஜோன் அகெயின். அதாவது இங்க ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணோம், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணோம். அந்த ஜோனுக்கு திருப்பி நிஃப்டி இங்க வந்திருக்குது. இங்க வந்துட்டு நீங்க பாக்குறீங்க இட் இஸ் நாட் ஏபிள் டு கிராஸ் இட் ப்ராப்பர்லி. இந்த ரெசிஸ்டன்ஸ் அதால உடைச்சிட்டு போக முடியல, கீழே வருது. திருப்பி ட்ரை பண்ணு, திருப்பி கீழே வருது, திருப்பி ட்ரை பண்ணுச்சு இங்க. ஸோ திஸ் ஜோன் ஆக்ஸ் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். இங்க கிட்டத்தட்ட 17th மார்ச்ல இருந்து உங்களுக்கு 29th மார்ச் வரலையும் இந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் ஆகவே முடியல. ஃபைனலி யூ காட் அ க்ளோஸ் அபவுட் திஸ் ஜோன் ஒன்லி ஆன் 30th மார்ச். இங்கேயுமே ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிட்டு தான் அது க்ளோஸ் ஆயிருக்கு. 2 months பீரியட்குள்ள நம்ம ஒரு 3 ஜோன் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஜோன் டாப் மோஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் கீழே வந்த நிஃப்டி இதை தாண்டி இன்னும் டிராவல் ஆகல. நீங்க பாக்குறீங்க, இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படியே. இப்பதான் நிஃப்டி திருப்பி அதே ஜோனுக்கு வந்திருக்கு. திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். நம்ம பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்ட் இது எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ திஸ் ரீஜன் இஸ் ஸ்டில் அ ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு இந்த ஜோன் நமக்கு இங்க ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இப்ப நிஃப்டி தாண்டிட்டதுனால திஸ் வில் பிகம் அ சப்போர்ட். ஒன்ஸ் நிஃப்டி இங்க கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா we will see that இந்த zone and இந்த zone will act as a support. ஸோ ஒரு ஜோனு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிறோம். அதே ஜோனுக்கு மேல திருப்பி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா the same zone will become a support. ஸோ இந்த ரெண்டு ஜோனுமே இப்போ சப்போர்ட்டா நிஃப்டிக்கு இருக்குது. whereas this is the nearest resistance for nifty. So this is how you mark zones and mark support and resistance. கண்டினியூஸா நீங்க மார்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். நிஃப்டிக்கு நான் இதெல்லாம் காமிச்சேன். லெட்ஸ் லுக் அட் சம் அதர் ஸ்டாக். இங்க ரிலையன்ஸ்க்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சது 1 hour டைம் ஃப்ரேம்ல காமிச்சேன். இப்போ இட்ஸ் ஒன்லி 15 minutes. ஸோ இன்ட்ராடேல நம்ம ட்ரேட் பண்ணும்போது 15 minutes will be very useful. ஒரு 3 ஜோன் இருக்குது. this was somewhere around 25th March to 28th March. இது ஒரு 3 day zone, இது ஒரு 3 day zone வந்துட்டு ரிலையன்ஸ் மேல போயிட்டு திருப்பி கீழே வந்தது. நீங்க பாக்குறீங்க இந்த ஜோன்ல தான் அகைன் அது சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல இந்த ஜோன் அப்படியே நான் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்றேன். நவ் திஸ் வில் பி த ஜோன் வேர் ரிலையன்ஸ் வில் டேக் சப்போர்ட் அகைன் அண்ட் அகைன். நீங்க இப்ப கீழே வந்துச்சு ரிலையன்ஸ் அப்படின்னா நீங்க பாப்பீங்க தட் இந்த ஜோன்ல இதே மாதிரி அது கன்சல்டேஷன் போட்டு திருப்பி மோஸ்ட் ப்ராபப்ளி மேல போறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஒருவேளை இந்த லெவல் அதாவது 2616 அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன்ல திருப்பி சப்போர்ட் எடுக்கும். இதுக்கும் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நம்ம பயப்படணும் தட் நல்லா கீழே போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் இங்க ஜோன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஜோன்ஸையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா டிராவல் பண்ண முடியும் இந்த ஒரு ஸ்டாக்லயும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ரிலையன்ஸ்ல ட்ரேட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. இப்பவே வாங்கலாம், இல்லைன்னா கீழே வர விடலாம். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரும்போது வி கேன் ஸ்டார்ட் பையிங் இட். நம்ம எங்கெங்க வாங்கலாங்கிறத இந்த சார்ட் நமக்கு ஈஸியா சொல்லிடுச்சு. இங்க ஒரு குவான்டிட்டி வாங்கலாம். சரி, நீங்க ஒரு 100 ஸ்டாக்ஸ் வாங்கின ஒரு ரிலையன்ஸ் இதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜோன்ல வாங்குங்க. நெக்ஸ்ட் இதுக்கும் கீழே வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த ஜோன்லயும் வாங்கலாம். பரவாயில்ல, இதுக்கும் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஜோன்லயும் வாங்கினா பிகாஸ் ஆல் த்ரீ ஆர் சப்போர்ட் ஜோன்ஸ்.
இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது தான் நம்ம வி ஷுட் ஸ்டார்ட் வரியிங். ஸோ ஒரு ஜோன்லயும் வந்துட்டு அது மேல கொஞ்சம் போயிட்டு தான் கீழே போகும். ஒரேடியா உடைச்சிட்டு கீழே வந்துடாது. தட் இஸ் வாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் டூ டு யூ. தட் இஸ் ஹவு இட் வில் ஹெல்ப் யூ. இந்த ஜோன்ஸ் நான் மார்க் பண்ணும்போது ரெக்டாங்கிள் மார்க் பண்ணும்போது சும்மா ஒரு பாயிண்ட்ல வச்சு அப்படியே மார்க் பண்ணிடல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணேன் அப்படிங்கறத. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோன் மார்க் பண்ணும்போது தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் வி நீட் டு கீப் இன் மைண்ட். அதாவது ஹைஸ் அண்ட் லோஸை வந்து கரெக்டா மார்க் பண்ணி வைக்கணும். நான் இங்க இதெல்லாம் delete பண்ணிடுறேன் இப்போதைக்கு. delete பண்ணிட்டு ஐ வில் ஷோ யூ ஹவு டு மார்க் ஜோன் ஃபார் திஸ். மார்க் சப்போர்ட் ஜோன் ஃபார் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் மட்டும் ஜூம் இட் a little bit and see. இங்கதான் இந்த ஜோன் ஆரம்பிச்சிருக்கு. ஆன் 25th of March 2022 9:45க்கு ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 28th March 12:30 வரையும் வந்திருக்கு. இந்த லோ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட் அதாவது 2582 இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கேண்டிலோட ஹை பாயிண்ட் 2601 இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கதான் பையிங் ஆரம்பிச்சிருக்குது நமக்கு இந்த அன்னைக்கு. அதாவது 25th March அன்னைக்கு 9:45 10 மணிக்கு பார்க்கும்போது நல்ல கிரீன் கேண்டில் கிடைச்சாலும் இது பையிங்கா செல்லிங்கான்னு நமக்கு தெரியாது. மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ரெட் கிரீன் அப்படின்னு நமக்கு வரும்போது we are definitely not sure whether people are buying the stock or selling the stock அப்படிங்கிறது நமக்கு எங்க கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. எஸ் தே ஆர் பையிங் இட். இவ்வளோ நேரம் அவங்க வந்து பை தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு இங்கதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நமக்கு இந்த லோவும் இந்த ஹையும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ். ஸோ நான் இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹை வரலையும் வச்சுப்பேன். Well, you can see there is a lot of gap. இந்த ஹையும் இந்த லோவும் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ யூ கேன் மார்க் another rectangle. நீங்க மோஸ்ட் அக்கரிங் ஹைஸை பார்க்கணும். அதாவது இந்த கேண்டில் ஹை பார்த்தீங்கன்னா 2607, இந்த கேண்டில் ஹையும் 2607, இந்த கேண்டில் ஹை 2604, 2610. ஸோ இந்த ரேஞ்ச் 2607 to 2610 ரேஞ்ச் டாப்பா வச்சுக்கிட்டு ஹைலி அக்கரிங் லோ அகெயின் அண்ட் அகெயின் வர லோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவா இருக்கும். ஸோ யூ கேன் கீப் திஸ் ஒன். ஸோ ஜோனுக்குள்ள ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் ஹெவி பையிங் நடந்திருக்கு நமக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பையிங் ஸ்டார்டிங் அண்ட் பையிங் பிரேக் அவுட் பாயிண்ட்டை காமிச்சாலும் இந்த ஜோன் தான் நமக்கு எக்ஸாக்ட் சப்போர்ட் ஜோனை நமக்கு காமிக்குது. ஸோ வி கேன் delete திஸ் ஒன் அண்ட் கீப் திஸ் ஒன். ஸோ நம்மளோட ரெக்டாங்கிளோட டாப்ல நிறைய ஹைஸ் வந்து டச் ஆயிருக்கணும். ரெக்டாங்கிளோட பாட்டம்ல நிறைய லோ பாயிண்ட்ஸ் வந்து டச் ஆயிருக்கணும். ஸோ வி கேன் ஈவன் எக்ஸ்டெண்ட் திஸ் a little bit downwards. இங்க வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 2 3 ஒரு 3 4 கேண்டிலோட லோவை இது டச் பண்ணுது. ஹைலையும் 1 2 3 4 4 கேண்டிலோட ஹையையும் இது டச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் மார்க் யுவர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது இனிஷியலா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பட் அகைன் அண்ட் அகைன் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஈஸியா இருக்கும். இந்த ஜோனுக்கு வரும்போது நீங்க இங்கேயும் வாங்கலாம், இங்கேயும் வாங்கலாம், இங்கேயும் வாங்கலாம், இங்கேயும் நாளா பிரிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குன்னா இங்க ஒரு 25,000க்கு வாங்க, இங்க ஒரு 25,000க்கு வாங்க, அகைன் அண்ட் அகைன் வாங்குங்க. வாங்கும்போது ஒன்ஸ் இது ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தட் இஸ் ஹவ் யூ யூஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுது கீப்பிங் ஜஸ்ட் த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இது வரலையும் பார்த்தோம். நான் நிஃப்டிலையும் ரிலையன்ஸ்லையும் உங்களுக்கு காமிச்சேன். ட்ரை இட் இன் யுவர் ஓன் ஃபேவரட் ஸ்டாக். நீங்க ஏதாவது ஹோல்டிங் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக்ல எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்க்க ட்ரை பண்ணுங்க. மார்க் பண்ணி பாருங்க அந்த ஜோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒன்ஸ் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். டூல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தட். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க வரும்போதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது நம்ம ஈஸியா பார்க்க முடியும். பேக் டெஸ்டும் பண்ணி பாருங்க. பின்னாடி போய் ஜோன்ஸ் மார்க் பண்ணி அந்த ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்பப்பெல்லாம் வந்திருக்கு, ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு சப்போர்ட் ஜோனா இருந்தது, எத்தனை நாள் நமக்கு சப்போர்ட் ஜோனாவே இருக்குது அப்படிங்கறத பாருங்க. அந்த ஜோன் உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் அது காமிக்குது, எவ்வளவு தூரம் ஒரு ஸ்டாக் கீழே போகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கும் போதே அந்த ஜோன்ல எப்ப வாங்கணும் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிரும். Well, I'll come up with other tools. உங்களுக்கு ஃபிபொனாச்சி, பிவட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நீங்க ஏதாவது ஹோல்டிங் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் இருக்குது, அது ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல வருதா, இல்ல இன்னும் சப்போர்ட் ஜோன்ல இருக்குதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன் இந்த ஸ்டாக் நேம் போடுங்க. ஐ கம் அப் வித் வீடியோ ஃபார் தட். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிவட் அப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் அது எல்லாமே பார்ப்போம். டில் தென் தேங்க்யூ.